அளவுக்கு மீறினா அமிர்தம் மட்டும் இல்லைங்க, பாசமும் நஞ்சாயிடும். நம்ம லைஃப்லயே மிகப்பெரிய வலி என்னன்னு தெரியுமாங்க? எல்லாரும் முன்னாடியும் எந்த வலியுமே இல்லாத மாதிரி நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? ஆறுதல் தேடுற உறவே நம்மள அவமானப்படுத்தும் போது வேற யார்கிட்டங்க அந்த ஆறுதலை தேடு? அவமானப்பட்டு எங்க நிக்கிறோம் அப்படின்னா நம்ம அன்பு வச்ச அந்த இடத்துல தான். கரெக்டா? உங்களை முழுமையாக அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிற பர்சனை நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி ஏத்துக்கிறவங்கள, எந்த வித மாற்றமும் இல்லாம ஏத்துக்கிறாங்கல்ல, உங்களோட லவ்வரா இருக்கலாம், அவங்க உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அந்த பர்சனை மட்டும் நம்பி பழகுங்க. அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்களா இருக்கும்போது லவ் பண்றாங்க தெரியுமா, அவங்க தாங்க உங்களை உண்மையா லவ் பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க மற்றவங்களுக்காக உங்களோட கேரக்டரை என்னைக்குமே மாத்திக்காதீங்க. கரெக்டா? நீ மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டனா உனக்கு அந்த வளர்ச்சியே கிடைக்காது. நீ அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சனா நம்மளும் நல்லா இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருப்போம்னு வேண்டிக்கோங்க. கரெக்டா? நமக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டா அந்த நிமிஷம் தான் கோபம் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அந்த கோபமே இருக்காதுங்க. அவங்க மேல இருக்க லவ் அண்ட் கேர் என்னைக்குமே குறைவும் குறையாது. கரெக்டா? உன் கூட தான் இருந்தேன், ஆனா உனக்கு என் கூட வாழ்றதுக்கு நிறைய காரணம் இருந்துச்சு. ஆனாலும் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. உன்னை விட்டுட்டு போறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு, ஆனாலும் நான் உன்னை விட்டுட்டு போகல. கண்டிப்பா சொல்றேன், நீயும் நானும் ஒண்ணு கிடையாது. கரெக்டா? என்னை ஏமாற்ற பெரிய திட்டம் எல்லாம் போட வேண்டாம். பாசம் காட்டுவது போல் கொஞ்சம் நடியுங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் ஏமாந்து விடுவேன். கரெக்டா? தேவை என்று அடம் பிடித்த காலங்கள் போய் தேவை இல்லை என்று நகரும் பக்குவத்தை காலம் மிக அழகாக கற்று தருகிறது. கரெக்டா? நீங்க எப்பயாவது இந்த மாதிரி திங்க் பண்ணிருக்கீங்களா? நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வருது அப்படின்னு. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, அதனாலதான். மத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் இருந்து பாருங்க. அப்பதான் உங்களோட ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு நம்ம இப்படிதான் இருந்திருக்கோம், அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும்னு ஃபீல் ஆகும். கரெக்டா? ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து இந்த உலகத்திலேயே தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, இல்ல நீ இல்லாம வாழ்க்கையே கிடையாதுன்னு சொன்னா அவங்கள ஒரு பொருட்டா கூட நினைக்கிறது. இன்னும் சொல்ல போனா நீங்க அவங்கள மதிக்க கூட மாட்டீங்க. யாராவது உங்களை வேல்யூ பண்றாங்கன்னா வேல்யூவாவது பண்ணுங்க. இப்படி யாராச்சும் உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் விட்டுட்டு கிட்ட பேசுறாங்கன்னா அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம அட்லீஸ்ட் அவங்கள வேல்யூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தூரத்தில் இருந்தாலும் உன்னை ஒரு துளி கூட மறந்ததில்லை என் இதயம். கரெக்டா? விட கண்ணீருக்கே மதிப்பு அதிகம். உண்மையான அன்பு இல்லாமல் யாருக்காகவும் கண்ணீர் சிந்த முடியாது. கரெக்டா? கவிதையை கேளுங்களேன். சில சமயம் நமக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமலே போயிடுது. அதனாலதான் உண்மையை நம்ப மறுக்கிறோம், பொய்யை நம்பி வெறுக்கிறோம். கரெக்டா?